அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எப்பொழுதும் போல் குடமுழுக்கு தேவையான திருப்பணிகள் முழுமை பெற்று வேத மந்திரங்கள் ஓத அந்தந்த திருக்கோயிலுடைய ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு நடைபெறும். அந்த வகையிலே அங்கே குடமுழுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் ஆகம விதிகள் அல்லாத திருக்கோயில் கொண்ட அர்ச்சகர் நியமனங்கள் தொடங்கப்படும். அதேபோல் ஆகம விதிகளுக்கு நியமிக்கப்பட்ட குழுவில் ஒருவருக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. அதற்குண்டான முன்னேற்பாடுகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கு மாற்று நபரையும் நீதிமன்றத்தில் அந்த நபருடைய பெயர் விவரங்களை தாக்கல் செய்ய இருக்கின்றோம். அந்த பணி முடிந்தவுடன் ஆகம விதி கண்டறிகின்ற குழுவினுடைய பணி தொடங்கப்படும். ஆகம விதிகள் அல்லாத திருக்கோயில்களுக்கு வெகு விரைவில் அர்ச்சகர்களை நியமிக்கின்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெறும். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.